அனைவருக்கும் வணக்கம். மாவட்டந்தோறும் அறிவு திருவிழாக்களை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி வருகிற தமிழ்நாடு அரசுக்கும், திருச்சி மாவட்டத்தில் சிறப்பாக ஒழுங்கு செய்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்து வருகின்ற, அதற்காக உழைத்து வருகின்ற மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர் அனைவருக்கும் நான் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர் பாசசக்தி ஒரு ரொம்ப இயல்பான யதார்த்தமான அங்கங்கே ஒரு அங்கத்தோடு ஆட்டின உரை உங்கள் எல்லோருமே கவர்ந்திருக்கும். நிகழ்ச்சி தொகுப்பாளர் வழக்கமாக சிறப்பு பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர் கடைசியில் கூப்பிடணும், அப்படிதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். முன்னாடி கூப்பிட்டுட்டாங்க, பரவாயில்ல. எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மன ஆறுதல் என்னென்னா, நான் ஒருவேளை முதல்ல பேசியிருந்தேன்னா அவர் நேரத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கணும்னு ஒரு பதட்டம் வயிற்றுக்குள்ளார் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பதட்டம் இல்லாமல் நான் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப நேரம் பேசிடுவேங்கிற மாதிரி உங்கள் கண்களை தெரியுது. அப்படியான ஒரு சங்கடத்தையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ரொம்ப சுருக்கமாக சில செய்திகளை நண்பர் பாசசக்தி விட்ட இடத்துலேருந்து நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் மீது அதிக அக்கறையோடு பல செய்திகளை சொல்லி கொண்டிருந்தார். குழந்தைகள் ஸ்கிரீன் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அதிகமாக கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுதான் இப்போது மிக சிக்கலாக, இப்பொழுது நாம் பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமாக அது மாறுகிறது. நம் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, வகுப்பு தோழர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்க நண்பர்கள் இருப்பாங்க, உங்களோட உறவினர்களே அவரோட சம வயது உறவினர்கள் நண்பர்களாக இருப்பாங்க. இவர்களெல்லாம் இருப்பார்கள். அவர்கள் இப்போது இன்றைய நிலைக்கு போதாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பாசசக்தி சொன்னது போல, இதற்கு முந்தைய தலைமுறை தெருக்கல்லே வளர்ந்த தலைமுறை. தெருக்கல்ல யாரோடு பேசுகிறார் என்றே தெரியாது, யாரிடமிருந்து எவ்வளோ அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது கூட தெரியாது. அப்போ அவங்க பறந்துபட்ட ஒரு பெரிய ஒரு பார்வை கிடைத்தது. ஆனால் இன்று ஏதோ ஒரு இடத்துக்குள் முடங்கி போயிருக்கின்ற ஒரு சூழலில் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கூடுதலாக ஒரு நண்பரை, தோழரை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த தோழமை தான் நான் கதைகள் என்று நான் சொல்றேன். அப்படி என்ன தேவை இருக்கு? குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லி கொடுக்கறது தேவை இருக்கு. நேரடியாக இப்பொழுதுதான் சொன்னாங்க, புத்தகங்கள் விடவும் நேரடியாக பேசுவது எவ்வளவு சிறந்தது என்று. மறுபடியும் ஏன் கதைகளுக்குள்ளார அவங்கள தள்ளணும் அப்படின்னா, அதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள 2 சர்வேக்களை மட்டும் நான் பார்த்துட்டு சில கதைகளோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சர்வேக்கு முன்னாடி ஒரு விஷயம் பகிர்ந்து நினைக்கிறேன். நான் ஒரு தொலைக்காட்சி சேனலில் பணியாற்றினேன். அப்போ அந்த தொலைக்காட்சி சேனலுக்காக ஒன்றும் வெளியாகலை, அதற்கு முன் திட்டமிடல் வேலை இருந்திருக்கு. எங்களுக்கு நிறைய வகுப்புகள் நடக்கும். அப்பப்போ ஒரு செய்தியை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு செய்தியாளராக எப்படி போய் ஒரு ஆளை பேட்டி எடுக்கிறது, மாதிரியான வகுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் எங்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார். நம்ம சேனலோட போட்டியாளர் யார், எதிரி யார் சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் அது ஒரு செய்தி சேனல், அதனால தமிழில் அப்போ யார் ரொம்ப டிஆர்பியில் ரொம்ப உச்சத்தில் இருக்காங்களோ அந்த சேனல் பேரை சொன்னோம். அவர் அப்படியே மௌனமாக இருந்தார். இது இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் பேரை சொன்னோம். அவரு எதுவும் பேசாமல் இருந்தார். இப்படி வரிசையில் எல்லா சேனலையும் சொல்லிட்டோம், அவர் எதுவும் பேசலை. ஏதோ சொல்கிறோம், சரியா தப்பானாவது சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ சரியான பதில் சொல்கிறீங்களோ அப்போ நான் பேசுகிறேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னாரு. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு, ஒருவேளை தமிழ் சேனலை ஒரு ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆங்கில சேனல்கள் சொல்ல ஆரம்பித்தோம். இந்திய அளவில் இருக்கிற ஆங்கில சேனல்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அப்பயும் அவர் மௌனமாகவே இருந்தார். ஒருவேளை இந்திய அளவில் இருக்கிற ஆங்கில சேனல்கள் பார்த்தாதோ, உலக அளவில் இருக்கிற ஆங்கில சேனலோட நம்ம போட்டி போடணுங்கிற மாதிரி சொல்கிறாரோன்னு நினச்சிட்டு உலக அளவில் இருக்கிற ஆங்கில சேனல்களை பட்டியல் போட்டு அவர் சொன்னோம். அப்பவும் அவர் மௌனமாக இருந்தார். நாங்கள் எல்லோருமே சரி, நாங்கள் சரியான பதில் கண்டுபிடிக்க முடியலன்னே வச்சுக்கோங்க அப்படின்னா. முடியலன்னு வச்சுக்கிறது என்ன, கண்டுபிடிக்கலதே அப்படின்னாரு அவர். சரி நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. நீங்கள் அன்றாடம் பார்க்கிற ஒரு பொருள் தான் நம்ம சேனலுக்கு எதிரி அப்படின்னார். அப்படி என்ன பொருள் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் தான் அப்படின்னார். நீங்கள் விளம்பரம் ஓடும் போது ஒரு சேனலை மாற்றுறது அந்த பார்வையாளரோட சாய்ஸ். ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது சேனலை மாற்றினாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொண்டிருப்பவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ உங்களுக்கு யார் எதிரி, யார் போட்டியாளர்னா அது ரிமோட் கண்ட்ரோல் தான். அப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோலாக பார்வையாளர் கையில் எடுக்காத அளவுக்கு நீங்கள் நிகழ்ச்சிகளை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதே போல சமீபத்தில்
ஓடிடி தெரியும், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரியான ஓடிடி இருக்கு இல்லையா, அது 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 சார்ந்த ஒரு ஓடிடியோட நிறுவனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். அவர்கிட்ட கேட்டப்ப உங்களுடைய எதிரி யார், போட்டியாளர் யார் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து சேனலில் சொன்னது மாதிரி வருஷலாக சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவர் சொன்ன ஒரு பதில் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க ஓடிடி நிறுவனம் யாரை எதிரியாக நினைக்கிறாங்கன்னு அவங்க கருதும் போது ஒரு அச்சமாகவும் இருந்துச்சு. இவர்களையா அவர்கள் எதிரியாக நினைக்கிறார்கள், இவர்களையா போட்டியாளராக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வழக்கமாக பொழுதுபோக்குக்காக டிவியை பார்க்குறோம், ஓடிடி பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் இப்படி சீரியஸாக நிறுவனங்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு அச்சத்தோடு நாம் வந்து அந்த பதிலை நான் எதிர்கொண்டேன். அவர் ரொம்ப நிதானமா அழகா சொன்னார். இது எங்க ஓடிடியோட எதிரி வந்து, போட்டியாளர் வந்து பார்வையாளரோட தூக்கம் தான் அப்படின்னு. நாங்க பார்த்துட்டு இருக்கப்ப எவ்வளவு நேரம் உங்களை தூங்க விடாம செய்யறோமோ அதுதான் எங்களுக்கு வந்து சக்சஸ். ஒருவேளை நீங்க தூக்கம் வந்துச்சுன்னா அதுதான் எங்களுக்கு எதிரி. அதனால உங்கள் தூக்கத்தை எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு லாபம். ஏன் இந்த உதாரணத்தோட நம்ம இந்த பேச்சை தொடங்கணும்னா, நாம் அதுக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சர்வே தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அவங்க சர்வே எடுத்தாங்க, ஒரு 50,000 பேர்ட்ட சர்வே மும்பை நிறுவனத்தில் எடுக்கும்போது இந்திய அளவில் ஒரு நாளைக்கு 15% குழந்தைகள் தினமும் 6 மணி நேரம் மொபைல் பார்க்குறாங்க. ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு 6 மணி நேரமா இருக்கு. 3 மணி நேரத்துக்கு மேல பார்க்குறவங்க 46%. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 51% வருது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீனிங் டைம் உள்ள குழந்தைகள் 51% இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப ஏன் ஓடிடியை நான் இதுல எடுத்துக்கொண்டு வந்து சொல்றேன்னா, அதுல பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறது 37% குழந்தைகள் ஓடிடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ஓடிடி நிறுவனர் சொன்ன பதிலை நாம் வந்து ரொம்ப கவனத்தோடும் அச்சத்தோடும் பரிசீலிக்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். ஓடிடி நிறுவனம் தனது போட்டியாளராக, எதிரியாக தூக்கத்தை சொல்கிறது. நம் வீட்டு குழந்தைகளில், நம் இந்திய குழந்தைகளில் 37% குழந்தைகள் ஓடிடி விரும்பி பார்ப்பவர்களாக இருக்காங்க. அப்போ நம் இந்தியாவில் இருக்கிற 37% குழந்தைகளின் தூக்கத்தை ஒருவர் எப்படி குறைக்கலாம் என்று நிறுவனங்கள் முடிவு செய்யும். இப்ப அந்த ஓடிடியை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது அவங்களுடைய தொழில் உத்திகள்ல ஒண்ணு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளை நம்ம பாதுகாக்க முடியும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது எங்கேயோ மும்பையில் நடக்கிறது அப்படின்னா, சென்னையில ஒரு சர்வே நடந்தது, அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு. சென்னையில 536 இளம் பெற்றோர்கிட்ட போய் சர்வே பண்ணாங்க. அதுல ரொம்ப பெரிய பசங்களுக்குலாம் போக வேணாம், 2 வயதுல இருந்து 5 வயது இருக்கிற குழந்தைகளை அவங்க வந்து எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் மொபைல் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மொபைல் பார்க்கறதுனால 5 குழந்தைகளில் 2 குழந்தை தூக்கத்தால் சிரமப்படுகிறது. தூக்கம் வராம சிரமப்படுது. இரவுல ரொம்ப நேரம் தூங்க முடியல, திடீர்னு தூக்கத்தில் பயந்துட்டு அலறிட்டு ஏந்திரிக்குது, பகல்ல தூக்கம் அதிகமாகுது. அப்படி தூக்க பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு இருக்குது. தூங்காமல் இருந்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் தூங்காம, ஒரு இரவு தூங்காமல் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா 1 வாரம் உங்களால வழக்கமான நடவடிக்கையில் நம்ம ஈடுபடவே முடியாது. சிறு வயதிலேயே தூக்கத்தை இழக்க வைக்கிற குழந்தைகள் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். அப்ப அவர்களுக்கு யார் மாற்றாக என்ன சொல்லிக் கொடுக்க போறார்கள்? வேற யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் புது ஃப்ரெண்டை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்றோம். அது கதைகளா இருக்கட்டும்னு சொல்றோம். கதைகள்லாம் எப்போதும் பெற்றோர்களை பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. பெற்றோர்கள் செய்கின்ற அல்லது பாதிக்கின்ற பல விஷயங்களை குழந்தைகள் உன்னிப்பாக பார்க்கிறார்கள். இதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்குது. நம்ம பாரதியார் எல்லாருக்குமே தெரியும். பாரதியாருடைய தேசபக்தி பாடல்கள் தெரியும். பிரிட்டிஷ் அரசை அவர் எவ்வளவு கடுமையாக எழுத்து எழுதினார், அவருடைய வரிகள் நமக்கு தெரியும். அவ்வளவு கடுமையான எழுத்து எழுதினார்னா நம்ம நாடு அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்துங்கிற அந்த உணர்ச்சி மட்டுமா? தேச உணர்ச்சி மட்டுமா? தேச உணர்ச்சியும் காரணம், அது இல்லாமல் தனிப்பட்ட காரணமும் ஒண்ணு இருக்கு. அது பாரதியாரோட சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவம்.
அது அதிகம் பேசப்படாத ஒரு சம்பவம். பாரதியாருக்கு அப்புறம் 10 வயசு 11 வயசு ஆகுது. 1892ஆம் ஆண்டில் பாரதியாரோட அப்பா சின்னசாமி ஐயர் வந்து ஒரு பஞ்ச ஆலை தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுறார். பாரதியாரோட அப்பாவுக்கு 4 விஷயங்கள்ல மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஒன்று தமிழ் சார்ந்த ஆர்வம், இன்னும் ஆங்கிலம் சார்ந்த ஆர்வம், கணக்கு சார்ந்த ஆர்வம், இன்னொன்று புதுசா வருகிற தொழில்கள், அதாவது மிஷின்ஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். எந்திரங்கள் எப்படி இருக்குது, அது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பாரதியாரோட தந்தைக்கு இருக்கு. அதனாலதான் எட்டயபுரம் பக்கத்திலேயே பீத்தப்புரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல 1892ஆம் ஆண்டில் வந்து ஒரு பஞ்சாலை தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய, இப்பயோ எவ்வளவு அதுக்கு பணம் தேவைப்படும், அப்ப எவ்வளவு தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்ப எட்டயபுரம் மகாராஜாட்டெல்லாம் பங்குகள் விற்று ஒரு பெரிய தொகையை கூட வாங்கியிருக்காரு. போட்டு ஒரு வேலைகளை வந்து மல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாரதியார் வந்து திருநெல்வேலி கல்லூரிக்கு ஒரு படிக்க அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வேலை நடக்குது. பிரிட்டிஷ்காரங்க எப்படி விடுவாங்க? வஉசி கப்பல் விட்டதுக்கே எவ்வளவு தடைகள் இங்க வந்துச்சு இல்லையா? பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்க எப்படி சொந்த தொழில் ஒரு ஆள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்கள் இங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு அவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க. பல மிஷின்கள் மதுரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு பாரதி கிருஷ்ணமாருடைய அந்த வரலாற்று நூல்ல விரிவா சொல்றாரு. அந்த விஷயங்களை தடுத்து நிறுத்த வைக்கப்பட்டது. அதனால பாரதியாரோட அப்பா அந்த தொழிலை தொடங்க முடியவில்லை. ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் இருந்தவர்கள் மிகவும் ஒடிந்து போறார்கள், பொருளாதார ரீதியாக நலிந்து போறாங்க. பாரதியாருக்கு கல்லூரி கட்டணம் கட்ட முடியவில்லை. அப்போதுதான் பாரதியார் தனக்கு கட்டணம் கட்டுவதற்காக கவி எழுதி மகாராஜாவிடம் ஒரு கடிதம் எழுதுகிறார். பிரிட்டிஷ்காரங்க தன் தந்தை தொடங்குவதற்காக இருந்த தொழிலை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று தனிப்பட்ட ஒரு காரணமும் பாரதிக்கு இருந்திருக்கிறது. அது பாரதி தன் அப்பா செய்த தொழிலை கூர்ந்து கவனித்திருக்கிறார். அவர் இதுக்காக அவர் வந்து தேசபக்தி நான் குறைத்து சொல்வதாக நினைத்திடக்கூடாது யாரும். இதுவும் ஒரு காரணம், கூடுதலாக இதுவும் ஒரு காரணம். நான் அந்த தேசபக்தி பாடல்கள் தாண்டி நான் பாரதி இந்த விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, 10 வயதில் பாரதியார் தன் தந்தை என்னவாக இருக்கிறார், என்னவாக தொழில் தொடங்குனதில் என்ன நஷ்டமாகி என்ன ஆயிருக்காருங்கிறது அந்த குழந்தை பார்த்துருக்குங்கிறது மட்டும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். அப்படி அது எடுத்துக்கிற போது நம்ம குழந்தைகளுக்கு எப்படியாக நடந்துக்கணும். சரி, பாரதியார் தானா, எங்கேயோ நடந்தது எப்பயோ நடந்த விஷயம் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். நாங்கள் வந்து எஸ்ஆர்வி பள்ளியில் குழந்தைங்களுக்கு வந்து கதைகள் எழுதுவதற்காக பயிற்சி கொடுத்து கதைகள் எழுத வச்சோம். விதவிதமான கதைகள் வந்துச்சு, 100 கதைகளுக்கு மேலே வந்துச்சு. நாங்கள் தொகுத்து போட்டோம். அதில் மாய மரம்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து 9ஆம் படிக்கிற ஷரோன் சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எழுதினார். ரொம்ப அழகா சின்ன கதை, ரொம்ப சின்ன 2 பக்கம் தான் கதை. ஒரு மாமரம் இருக்கு, ஒரு மாமரம் நல்ல பெரிய மாமரமா இருக்கு. அந்த மாமரத்துக்கு கீழே 2-3 சிறுமிகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது கண்ணு பொத்தி விளையாடுவாங்களே, அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டோன்னே ஒரு குரல் கேட்குது, இங்க வா அப்படின்னு கூப்பிடுது. யாரா கூப்பிடுறான்னு திருப்பி பார்த்தா யாரும் இல்லை. நான் தான் மரம் பேசுறேன், எங்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுது. மரமா பேசுற அப்படின்னு, ஆமா அங்க வா அப்படின்னு சொல்லு. என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. ஏன் உனக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும்? நீ சின்ன செடியா இருந்தா கூட உங்க தண்ணி எல்லாம் ஊத்தி ஏதோ ஒன்று பண்ணலாம். நீ இவ்வளவு பெரிய மரமா இருக்க, நீ தான் எனக்கு வந்து மாம்பழங்கள் கொடுக்கணும். நான் உனக்கு என்ன உதவி கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறா. ஒரு உதவி இருக்கு. அங்க தூரத்துல ஒரு ஆள் வந்து வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, தெரியுதா உனக்கு? என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது. எட்டி பார்க்குறா. ஒரு ஆள் வந்து ஒரு 25 வயசுல ஒரு ஆள் வந்து அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, தெரியுது. என்னுடைய மரத்துல என்னுடைய ஆயுள் காலத்துல ஒரே ஒரு தங்க மாம்பழம் என்னால காய்க்க முடியும். தங்க மாம்பழத்தை நான் அந்த விவசாயிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ கொண்டு போய் நான் அந்த பழத்தை காய்க்கிறேன், நீ கொண்டு போய் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறேன். கொடுக்குறேன். இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரை விட்டுட்டு ஏன் அந்த விவசாயிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இது வரைக்கும் ரொம்ப சாதாரணமான கதை, ரொம்ப சாதாரணமான கதை. இதுக்கப்புறம் அது மரம் சொல்றதா, 9ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு எழுதுறா. அந்த ஆளு உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு அதோட கொட்டைய இந்த இடத்துல போட்டு முளைக்க வச்சாரு. அதுதான் நான். டெய்லி எனக்கு தண்ணி ஊற்றுவார். மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிராம இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி சின்னதாக வேலியெல்லாம் கட்டி என்னை பாதுகாத்தாரு.
மரம் நான் வந்து பெரிய மரமாயிட்டேன். நான் காய்க்கிற பருவம் வரும்போது அந்த அந்த பையனோட அப்பா இறந்து போயிடுறாரு. எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இந்த வயல் உனக்கு, இந்த வயல் அண்ணனுக்கு, இந்த வயல் தம்பிக்கு, இந்த வயல் பிரிச்சுட்டாங்க. இப்ப இந்த மரம் இருக்குல்ல, நான் இருக்கேன்ல, இந்த இடம் அந்த விவசாயிக்கு கிடையாது. இது அண்ணனுக்கு, அவரோட அண்ணனுக்கு. ஆனா எனக்கு என்னுடைய ஆயுள் காலத்திலேயே ஒரே ஒரு முறை காய்க்கிற அந்த தங்க மாம்பழத்தை என்ன விளைவு என்ன வந்து உருவாக்கின அந்த விவசாயிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த விவசாயிட்ட நீ கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படிங்க. சரி கொடுக்குறேன்னா அந்த பழம் காய்க்குது, கொண்டு போய் கொடுத்துறாங்க. இது அவ்வளோதான் கதை. அது ஆனால் நம்ம யோசிக்கிறது என்னன்னா, நீங்க பாரதியார் 10 வயதுல தன்னுடைய அப்பாவுடைய நிலையை பார்க்குறாரு. அதுலேருந்து அவருக்கு ஒரு உத்வேகம், சில விஷயங்கள் எழுதுறார். இப்போ இந்த எஸ்ஆர்வியில் படிக்கிற ஒரு பொண்ணு, அவ 9வது படிக்கும்போது இந்த விஷயங்களை பார்க்குறாங்கன்னா, அவ எங்கேயோ இந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. கதையின் வழியாக நான் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களை சுற்றி இருக்கிற இந்த நீங்க நிலம் பிரிக்கிறது இதெல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் எனக்குள்ளார இறங்கிட்டு தான் இருக்குங்கிறத வெளிப்படுத்துறாங்க. குழந்தைகள்கிட்டருந்து கதைகள் சொல்லும் போதும், குழந்தைகள்கிட்ட கதையை கேட்கும் போதும், அவங்கள அறியாம அவங்களுக்குள்ளார என்னென்னலாம் படிஞ்சிருக்கு, என்னென்னலாம் கவனிச்சிருக்காங்கிறத நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த கதை. இது வந்து அப்படியான நல்ல, பாஸ்கர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து மனித நேயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரியான நல்ல உறவுகளை சொல்ற, அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துற மாதிரியான கதைகள் ஏராளம் தமிழ்ல கிடைக்கும். அந்த கதைகளை அவங்க நேரடியாக வாசிக்க முடியாட்டினாலும் நம்ம சொல்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நம்ம குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும். சார்வாகன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், அவர் அதிகம் பிரபலமாகாத எழுத்தாளர், ஒரு சில பேர் தான் வாசிச்சிருப்பாங்க அவரை. அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு நடுத்தர வயதில் உள்ள ஒரு ஆள், அவர் வந்து கையில் அவன் பையனை பிடிச்சிட்டு, ஒரு 6-7 வயசுல உள்ள ஒரு பையனை பிடிச்சிட்டு கடத்தரில் அப்படியே போறார். போகும்போது அவன் அப்படி 2 பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே வரான். பார்த்துட்டே வரணுன்னா இந்த ஆளுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளார சின்ன ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பயம்னா, மாச கடைசி, நம்ம பையன் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்கறானு, டக்குன்னு ஏதாவது நிப்பாட்டி இது வாங்கி கொடுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டத்திலேயே வர்றாரு. கொஞ்ச தூரம் போனோடனே அவர் கையை பிடிச்சிட்டே வரான்ல, அவன் நின்றுட்டான். நின்னோடனே இவருக்கு வந்து பதட்டம் இன்னும் அதிகமாயிடுது. ஐயோ என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நிக்கிறார். என்னடா அப்படின்னாரு. அது வேணும் அப்படின்னு கையை காட்டுறான். என்னது அப்படின்னு. எதுவும் கிடையாது வா அப்படிங்கிறார். எனக்கு அது மட்டும் வாங்கி கொடுங்க, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, கடையில் சின்ன கடையில் ஒரு நிறைய பொம்மைகள் இருக்கு. கையை காட்டுறான். எது வேணும் அப்படின்னு. அதுன்னு ஆரம்பிக்கிறது முன்னாடி எது இருந்தாலும் வாங்கி தர மாட்டேன், நீ வா அப்படிங்கிறார். அது மட்டும் வாங்கி கொடுங்க, நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படி. என்ன வேணும் அப்படின்னா, அது மட்டும் கிட்ட கையை காட்டுறான். அவன் கை காட்டுற இடம் வந்து ஒரு யானை பொம்மை. யானை பொம்மையை பார்த்தோன்னே போய் பார்க்குறாங்க. விலையும் பயங்கரமாக இருக்கு. இவர் வந்து அது வாங்காம வரணும். தன் பையனை மனம் கோணாமல் அதே நேரத்தில் வாங்காமலும் வரணும். ஏன்னா அவன் ரொம்ப அந்த பொம்மையே வைத்த கண் மாறாம பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன சொல்லி இப்போ பொம்மை வேணான்னு சொல்றதுன்னு அவருக்கு புரியல. அப்போ பொம்மை இவர் கொஞ்சம் உற்று பார்க்குறாரு. பச்சை கலர்ல, கிளி பச்சை கலர்ல யானை. அது வால் வெள்ளை கலர்ல இருக்கு, வாய் அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு, தந்தம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. டே, உலகத்துல எங்கேயாவது கிளி பச்சை கலர்ல ஒரு யானை இருக்குமாடா, இதை போய் நீ வாங்கி வச்சுப்பியாடா அப்படின்னாரு. ஏன் நல்லா தானே இருக்கு, அழகா தானே இருக்கு, இதை மாதிரி யானை யார்ட்டையுமே இருக்காதுல்ல, எங்கிட்ட மட்டும் தானே இருக்கும், வாங்கி கொடுங்க. நான் கிளிப்பச்சை கலர்ல வச்சிருக்கிற யானை வச்சிருக்கிற யாரும் பசங்கள்லாம் கூட விளையாட மாட்டாங்கடா, இப்படி வச்சுக்கிறதே நல்ல இது இல்லடா அப்படின்னு. இப்போ அவனுக்கு சின்ன குழப்பம். அது ஏன் வேற யாரும் வச்சுக்க மாட்டாங்களா? ஆமா வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு யானை பொம்மை வேணுமேனா, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இடத்துல யானை என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல ரொம்ப அழகான யானை செய்யற இடம் இருக்கு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்கி வாங்க, அங்க போகலாம் அப்படிங்க. அங்க இங்க போக முடியாதுடா, ரொம்ப தூரம் இருக்கு, நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன். சரின்னு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போயாச்சு. அப்புறம் ஒரு அடுத்த நாள் கேட்குறான், அதுக்கு அடுத்த நாள் கேட்குறான், நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் காசு இருக்கும்போது போய் அந்த இடத்துல மரத்தால் செய்ய ரொம்ப கருப்பான அந்த தந்தம்லாம் வெள்ளையா இருக்க மாதிரி நிஜ யானை மாதிரியே தெரிகிற ஒரு யானை பொம்மையை வாங்கிட்டு வந்துடுறார்.
வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ்வளோதான். அந்த கிளிப்பச்சை யானை இல்லைன்னா அதெல்லாம் அந்த நிமிஷமே அந்த நாளே மறந்துட்டான். யானை பொம்மை வேணும் அப்படிங்கிறது மறந்தோன்னா அந்த யானை பொம்மையோ யானை. கல்யாண்ஜி வந்து ரொம்ப அழகான ஒரு வரி எழுதியிருப்பாரு. குழந்தைகளுக்கு ரயில் வேற ரயில் பொம்மை வேறையா அப்படின்னு கேட்பார். அதை போல அவனுக்கு வந்து யானை வேற யானை பொம்மை வேறையா, யானை யானை மாதிரியே நினைச்சு அதுக்கு சாப்பாடு வைக்கிறான். அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கொண்டு போய் வைக்கிறான். காலையில் ஏஞ்சோடனே அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி யானைக்கு கொண்டு போய் சாப்பாடு எதுன்னு வைக்கிறான். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது பண்ணுறான். ஸ்கூல் விட்டு வந்தோடனே யானை என்னாச்சு என்னன்னு பார்க்குறான். தான் கூட இருக்கிற ஒரு நண்பரை போலவே, தன் தம்பியை போலவே, தங்கச்சியை போலவே அந்த யானையை பாதுகாத்துட்டே இருக்கான். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. பொம்மை தான், அதை பார்த்துக்கிறான் தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கே, ரொம்ப ஒரு மாதிரி 6-7 வயசாச்சே, ரொம்ப குட்டி பசங்க கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு இதாக எடுத்து அவன் வந்து டே எப்போ பார்த்தாலும் யானை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருப்பியா நீ, தூக்கி அந்தானே போடுறா அப்படின்னு தூக்கி அந்தானே போட்டுறாரு. அன்னைக்கு அழுதுவன் அழுதுகிட்டே இருக்கான். 2 நாள் அழுக நிப்பாட்டில் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. சாப்பிடாம என்னடா பண்றேன்னு போய் என்ன பண்ணி சாப்பிட முடியல, அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் அவரே அந்த யானையை கொண்டு வந்து கையில கொடுத்து, யானை கொஞ்சம் ஊட்டி விடுற மாதிரி கொடுத்து, அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு சமாதானப்படுத்துறாரு. யானை மேல அவன் காட்டுற பரிவு பார்த்துட்டு இவருக்கும் அந்த யானை மேல ஒரு அன்பு வந்துடுது. இதனால 2 பேர் சேர்ந்து யானையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் பையனுக்கும் காலையில் ஏஞ்சோடனே அப்பா யார் முதல்ல போய் சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு 2 பேருக்குள்ளார போட்டி போட்டு இந்த யானை கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. யானை இல்லாம அவங்க 2 பேரும் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ளார யானை ஒரு குடும்ப உறுப்பினரா மாறிடுது. மாறினோன்னா திடீர்னு இவருக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஒரு 2-3 நாள் வெளியூர் போற மாதிரி ஆயிடுது. வெளியூர் போனோன்னே போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அவன் ஊர்ல இருக்கும்போது அவருக்கு யோசனை வருது, இப்ப யானை இந்த நேரத்தில் சாப்பிட்டுருக்குமா, சாப்பாடு வச்சிருப்பானா, யானையோட அவன் எப்படி விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இங்க வேலையே ஓடல, முழு நேரமும் யானையை பத்தியே இருக்கு. இவரும் யானையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யானை இல்லாம அந்த வீடே இருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாரு. அப்புறம் வந்து அவசர அவசரமா வந்த பிறகு ஓடுறாரு. யானை எங்க இருக்குன்னு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து ஏதோ புக்கு படிச்சிட்டு இருக்கான். யானை எங்கடான்னு கேட்டா அவன் ஒண்ணுமே சொல்லலை. போய் ஏதோ ஒரு பார்க்குற அந்த குப்பை தொட்டிட்ட ஒரு யானை மல்லாந்து கிடக்குது. அந்த யானை பொம்மையை அப்படியே மல்லாந்து கிடக்குது. பார்த்தா ஒரு 2-3 நாள் அது தொடாத யானை மாதிரியே, அதை உபயோகப்படுத்தாத யானை மாதிரி அப்படி கிடக்குது மூலையில. இவருக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு, என்னடா அது இவ்வளோ இப்படி அலட்சியமா கிடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் உடனே அதை எடுத்து பரிவா தடவிட்டு, யானைக்கு பசிக்கும்ல, சாப்பாடு வச்சியா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொல்றான், பா அது பொம்மைப்பா, அதுக்கு போய் என்னமோ சாப்பாடு வச்சேன்னு கேட்டுட்டு இருக்க, இங்க பாரு நிஜமான சக்கரம் போட்டு நிஜமான ரப்பர் வீல் வச்சு ஒரு கார் வந்திருக்கு பார், இதை பார் அப்படின்னு சொல்லி அந்த காரை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறான். இவருக்கு வந்து புரியல. இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு நாள் வந்து யானையை வந்து கொண்டாடின, யானை உயிரோட இருக்கிற இந்த ஒரு குழந்தை டக்குன்னு அதை வச்சுட்டு காரை கொண்டாட போயிடுச்சே, என்ன பண்றது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. இந்த இடம் ரொம்ப நுட்பமான இடம். நீங்க வந்து குழந்தைகளை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிறது, எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறீங்க இல்லையா, அந்த இடத்த தான் வந்து ஒவ்வொரு ஆளுமே நம்ம வந்து ரொம்ப நம்ம வீட்டு குழந்தையா இருந்தாலும் அந்த விஷயத்தை கடக்கிறது வந்து ரொம்ப விஷயம். வேலுசரவனோட நான் பேசிட்டு இருக்கும்போது நான் குழந்தைகளுக்காக எழுதுறதை பத்தி ஒரு உரையாடல் வரும்போது சொன்னாரு, குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், குழந்தைகளுக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கும் அப்படின்னு எழுதிங்கன்னா அது குழந்தைகளை பற்றியான எழுத்து. குழந்தைக்கு ஏன் பட்டாம்பூச்சியை பிடிக்கும் அப்படின்னு எழுதுனாதான் குழந்தைகளுக்கான எழுத்து அப்படிங்குவார். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஏன் அந்த நேரத்தில் யானையை பிடிக்குது, ஏன் அந்த யானையை பற்றியான விலகல் வந்துச்சுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துல தான் நம்ம இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. அவங்க நேசிக்கிறது இருக்கு இல்லையா, நீங்க அங்கே இருந்து தான் நம்ம வர முடியும். மனிதர்கள் நேசிப்பதற்கு பொம்மைகள் இருந்து விலங்குகள் இருந்து தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும். கந்தர்வன் வந்து ஒரு பிரமாதமான ஒரு கதை எழுதியிருப்பார். பெரிய கருப்பன் ஒரு தாத்தா வந்து ஒரு ஊர்ல இருப்பார். பெரிய கருப்பன் இருக்கும்போது அவர் பேர் வந்து பெரிய கருப்பன் தான். ஆனால் ஊர்ல பெரிய கருப்பன்னா யாருக்கும் தெரியாது. 16 பெரிய கருப்பன்னா தான் தெரியும். 16 பெரிய கருப்பன்னா அவர் வீட்டு நம்பர் 16ஆ இல்லை வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது. அவர்கிட்ட ஒரு 16 ஆடு இருக்கும். 16 ஆட்டை அவர் காலையில் அழைச்சிட்டு போய் மேய்ப்பாரு, குளத்துல தண்ணி குடிக்க வைப்பாரு, சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு திரும்ப வந்து கொண்டு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க பட்டியில் அடைச்சிடுவார். அந்த 16 ஆட்டில் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 குட்டி வந்துச்சுன்னா 2 ஆட்டை வித்துருவார், மறுபடியும் 16 வச்சுப்பார். எப்போதும் அந்த 16 நம்பரை அவர் தாண்டவும் விட மாட்டார், குறைக்கவும் மாட்டார். அதனால அவர் 16 பெரிய கருப்பன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பேர் அந்த இது இருக்கு.
ஊருக்குள்ளார அவர் சுத்தி இப்படியே சுத்திட்டு இருக்கிறதுனால அந்த எப்ப பார்த்தாலும் அவங்க குட்டி பசங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் போற பசங்க எல்லாம் அவர் சுத்தியே வருவாங்க. எப்போதும் ஏதாவது கதை சொல்லுங்க, இங்க எப்படி போனுச்சு இந்த அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. குளத்துல இருந்து களிமண் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஏன்டா பிள்ளையார் சிலை செஞ்சுன்னு, நான் எங்க அப்பாட்ட சைக்கிள் கேட்டேன், சைக்கிள்லாம் இப்போ வாங்கக்கூடாதுடா, ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இந்த பிள்ளையார் சிலையை செஞ்சு நான் வேண்டிகிட்டே இருக்க போறேன், எப்போ பார்த்தாலும் வேண்டிகிட்டே இருக்க போறேன், அது எனக்கு சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பான். இன்னொருத்தன் வந்து இன்னொரு சைக்கிள் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடு, இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. பனைமரத்தில் அந்த ஓலை செய்யறது அப்படி இப்படி விதவிதமா அந்த குழந்தைங்களோட இருந்துகிட்டே இருப்பாரு. பெரிய கருப்பனுக்கு வேற எந்த குடும்பத்தில் வேற யாரும் கிடையாது, மனைவியோ குழந்தைங்களோ யாருமே கிடையாது. அந்த வீட்டில் அவர் தனியா இருப்பார். அவர் எப்போதுமே வந்து குழந்தைங்களோட இருக்கிறது தான் ரொம்ப அவருக்கு ரொம்ப. அந்த குழந்தைங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கும். அது ஒரு நாள்ல முடிகிற விளையாட்டு இல்லை, ஒரு வருஷம் முழுக்க நடக்கிற விளையாட்டு. அவர் வந்து அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் இருக்கு இல்லையா, அது உழுறது எல்லாத்தையும் பொறுக்கி அந்த பெரிய கருப்பன்ட்ட கொண்டு வந்து கொடுப்பார். அது அவர் எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து அவர் வீட்டு திண்ணையில சேகரிச்சுட்டே வருவார். தினமும் வந்து 4, 5, 2, 1 ஏதாவது கொடுத்துட்டே இருப்பான பசங்க. அதில் போட்டி நடக்கும். நான் 2 கொடுத்துட்டேன், நீ 1 தான் கொடுத்த, நான் 5 கொடுத்துட்டேன், பசங்களார் போட்டி போட்டு வந்துகிட்டே இருக்கும். தீபாவளி அன்னைக்கு காலையில் வெடி வெடிக்கிறாங்களோ இல்லையோ, புது ட்ரெஸ் போடுறாங்களோ இல்லையோ, முதல்ல ஓடி வருவானோ, ஓடி வந்து பெரிய கருப்பன்ட்ட வந்து தாத்தா வந்துட்டு வாங்குவாங்க. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற சேகரித்து வச்சிருக்கிற அந்த பழத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் குப்பை தொட்டி பக்கத்தில், அந்த குப்பை கிடங்கு இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் எல்லாத்தையும் நட்டு வைப்பார். நட்டு வச்சோடனே தினமும் அதை வந்து வேற யாரும் எடுத்துட முடியாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு பார்க்கும்போது அது அப்படியே பனங்கிழங்கா இதாயிருக்கும். பொங்கல் அன்னைக்கு அந்த தீபாவளி அன்னைக்கு நடுறதும் பொங்கல் அப்போ வந்து பனங்கிழங்கு எடுத்து சாப்பிட்றது தான் அவங்களுக்கு வருடம் முழுக்க நடக்கிற ஒரு பெரிய விளையாட்டு. பொங்கலுக்கு அப்புறம் மறுபடியும் பனங்கிழங்கு பொறுக்கிறது, பனம்பழம் பொறுக்கிறத அவங்க வந்து வழக்கமாக வச்சுப்பாங்க. அப்படி வந்து எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைங்க வந்து பெரிய கருப்பனோட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெரிய கருப்பன் வந்து அந்த ஊரில் கொஞ்சம் ஆடுகள் மேய்கிறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊருக்கு அந்த 16 ஆட்டையும் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவார். ஒரு 2 நாளைக்கு தங்கிட்டு அங்கேருந்து வருவார். வரும்போது அங்கே இருந்த ஏதோ ஒரு ஆடுகளுக்கு இந்த நோய் வந்து அந்த ஆடுகளை தொத்திக்கும். அங்கேருந்து வந்த 2 நாள், இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி வரப்போகுது. பசங்க எல்லாம் பழம்பழத்தை எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி வரும்போது அந்த ஆடு 16 ஆட்டில் ஒரு ஆடு இறந்து போகும். அடுத்த நாள் இன்னொரு ஆடு, இப்படியே ஒரு 2-3 நாள்ல 16 ஆடு செத்து போயிடும். 16 ஆடு செத்து போனோன்னே பெரிய கருப்பனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எங்கேயாவது வெளில போய் ஒரு அரட்டை அடிச்சுட்டோ மற்ற எதுவுமே பண்ண மாட்டார். அவர் எப்போதும் இந்த ஆடுகளோடையும் அந்த குழந்தைகளோடு தான் அவர் நேரத்தை செலவு பண்ணுவார். 16 ஆடுகளும் இல்லாமல் போனா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழம்பி போய் நிற்பார். அவர் தீபாவளி வந்துடும். இந்த பசங்க வந்து ஆடுகள்லாம் செத்து போச்சு ஒரு பக்கம், ஆனாலும் இன்னைக்கு பனம்பழத்தை புதைக்கிற நாள், புதைச்சி பொங்கலுக்கு வந்து எடுக்கணும். அப்போ இன்னைக்கு தாத்தா வந்து இன்னைக்கு போய் தாத்தாவை எழுப்பலாமா, தாத்தா போய் பார்க்கலாமான்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. வெளியில அவ்வளோ சத்தமா வெடி வெடிக்குது, ஒரே ஊரே கொண்டாட்டத்தில் இருக்குது. அந்த பெரிய கருப்பன் வீட்டில் அப்படியே முடங்கி கிடக்கிறார், சின்ன குடிசையில முடங்கி கிடக்கிறார். எந்த சத்தமும் அவருக்கு காதலே விழல. முடங்கி தாத்தா தாத்தா நாங்கள் வந்திருக்கோம், இந்த பனம்பழம்லாம் எடுத்து புதைக்கலாமா, வாங்க வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. எதுவுமே அவர் காதல் விழல. அப்படியே குறுக்கிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறார். படுத்தோடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் போடுற கத்துற சத்தம் கேட்குது. அப்படியே குறுகி படுத்துருந்தவர் டக்குன்னு நிமிந்துட்டார். நிமிந்து எங்க கத்துன்னு வெளில வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைங்களாம் இப்போ வருவாங்களே பசங்கள்லாம், அதில் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குடியை தூக்கிட்டு அங்கிருந்து வந்து நிற்பான். இவர் பார்ப்பார் ஒன்றும் புரியாம. இவர் பார்க்கறதுலேயே அந்த பையன் புரிஞ்சுப்பான். தாத்தா எங்கள் வீட்டில் ஆடு குட்டி போட்டுச்சு, எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன், தாத்தாக்கு ஒன்று குர்றான்னு சொன்னாங்க, அதான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்குவார். அவர் கண்ணெல்லாம் நிறைஞ்சு போய் கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றி அந்த குட்டியை வாங்கி கட்டி பிடிச்சிப்பார். கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா கூட இருக்கிற பசங்களும் அவங்க வீட்டிலேருந்தும் சின்ன ஆடுகளையும் பெரிய ஆடுகளையும் அங்கேருந்து ஓட்டிட்டு வருவாங்க. அவர் அப்படியே எண்ணி பார்ப்பாரு, அவர் 16க்கு மேலே இருக்கும். அதோட கந்தர்வன் கதை முடிச்சிருவாரு. இந்த கதையை நான் ரொம்ப சுமாராக சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தோடு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது ஒரு தாத்தாவை எப்படி நேசிப்பது, தாத்தாவை போன்ற ஒருவரை எப்படி நேசிப்பது உங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்க முடியும். நீங்கள் தாத்தா ரொம்ப முக்கியம்டா, நம்ம வீட்டுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு,
அப்பா உனக்கு அப்பா வந்து படிக்க வச்சிருக்காரு அப்படிலாம் நீங்க சொன்னா சரி செய்யட்டும், நான் கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாண்டுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு போயிடுவாங்க. நம்ம கதைகளின் வழியாக உறவுகளை சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப 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 அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழ்மனத்துல போய் அடைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். யூமாவாசிக்கு அன்பளிப்புன்னு ஒரு கதை எழுதியிருப்பாரு. இதே மாதிரி ஆடு, இது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கதை நடக்கும். ஒரு அண்ணன், ஒரு சின்ன பையன், அவன் தங்கச்சி இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கம் ஒரு ஆடு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நின்றுட்டே இருக்கும். முதல்ல கொஞ்சம் பழைய சாதத்தில் அந்த கஞ்சி மட்டும் கொடுப்பாங்க, வந்து குடிக்கும், குடிச்சிட்டு போயிடும். குடிச்சிட்டு போனோம்னா அடுத்த நாள் வரும், மறுபடியும் வைப்பாங்க, குடிச்சிட்டு போவோம். அப்புறம் அந்த ரெண்டு மூணு ஆடுகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆடுகளுக்காகவே அவங்க வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அவங்க சாப்பாடு கொடுத்தா கூட ஆட்டுக்கு கொடுமா, ஆட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க, ஆட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்காக இலையெல்லாம் பிரித்து போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. எப்போதும் இந்த ஆடுகளை நேசிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஆடு வந்துச்சா, தண்ணி குடிச்சிச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது முத நாள் இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டோன்னே அடுத்த நாள் இந்த ஆடுகள் வரும். ஆடுகள் வந்த பிறகு நம்ம மட்டும் கேக் சாப்பிட்டோமே, இந்த ஆடுகளும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த பழைய சாதத்தை போட்டு பிசைஞ்சி, அதில் கேக்கை போட்டு பிசைஞ்சி, பிஸ்கட்டை போட்டு பிசைஞ்சி, பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க, பழத்தை போட்டு பிசைஞ்சி அந்த ஆட்டுக்கெல்லாம் வைப்பாங்க. ஆடுகளும் குடிச்சிட்டு போயிடும். அன்னைக்கு சாயந்தரம் வருவாங்க, படுத்திருப்பாங்க. படுத்திருந்தோடனே ஒரு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருக்கும் போது ரெண்டு பசங்களும் அப்படியே ஒருத்தர் பேசி, அண்ணன் தங்கச்சும் பேசிட்டு படுத்திருப்பாங்க. படுத்துருக்கும் போது ஒரு ஆடு வந்து அதோட உயிர் போறப்ப எப்படி கத்தும், அதை போல கத்தும். அப்படி அவங்க சத்தம், அப்படி ஒரு கதறலை அவங்க கேட்டதே கிடையாது. திடீர்னு பயமாயிடும், எந்த ஆடு கத்துது அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கத்தல் அதிகமாயிட்டே இருக்கும். முதல்ல யாரோ ஏதோ ஒரு ஆடு கத்துதுன்னு நினைச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம இந்த கேக்கெல்லாம் பிசைஞ்சு வச்சோமே, அது இந்த ஆட்டுக்கு ஒத்துக்காம கத்துதோ, வயிற்றுக்கு ஒத்துக்காம கத்துதோ அப்படின்னா சத்தம் அதிகமாயிட்டே இருக்கும், கதறல் அதிகமாயிட்டே இருக்கும். இவங்களால படுத்திருக்கவே முடியாது. நம்ம ஒரு ஆடு சாகிறதுக்கு நம்ம காரணம் ஆயிட்டோம். ரெண்டு குழந்தைங்களும் குற்றம் உரிச்சாயி அவங்க அப்பா அம்மாவை எழுப்புவாங்க. இது அவங்க எதிர்க்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுங்குவாங்க. அப்புறம் வாசலில் இருக்கிற ஒரு அண்ணனை எழுப்பி, இது மாதிரி ஆட்டுக்கு நாங்கள் இதெல்லாம் வச்சுட்டோம், ஆடுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போய் படுங்கடா அப்படின்னு சொல்லும் போது அவங்க போய் மறுபடியும் படுப்பாங்க. அந்த கத்தல் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அதிகமானோன்னா அவங்களால முடியாம அழுது, ரெண்டு பேரும் அழுது தலைகளெல்லாம் நனைஞ்சி என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் கேட்காதுன்னொன்னே அவங்களுக்கு இன்னும் பயமாயிடும். ஒருவேளை செத்து போயிடுச்சோ, செத்து போனதுனால சத்தம் இல்லாமல் போயிடுச்சோ, நம்ம ஒரு ஆசையாக வச்சிருந்த இத்தனை நாள் இத்தனை மாசமா நம்ம ஆசையாக கொடுத்து வளர்த்த ஆடு செத்து போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவங்களால அந்த இது தாங்கவே முடியாது. காலையில ஏஞ்சி அவசரமாக ஓடுவாங்க. போகும்போது பார்த்தா அந்த ஆடு குட்டி போட்டிருக்கும். அந்த குட்டி போடுறதுக்காக நைட்டெல்லாம் சத்தம் போட்டிருக்கோம். பார்த்தோன்னா அந்த அம்மா, அந்த ஆடு வளர்த்துட்டு இருக்கிற அம்மா பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்கன்னு. இல்லை, நைட்டு ஆடு அழுதுகிட்டே இருந்துச்சு, கத்திக்கிட்டே இருந்துச்சேன்னு கேட்கும்போது, அது குட்டி போடுதில்ல, அதனால கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. குட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ரெண்டு குட்டி போட்டிருக்கோம். குட்டி போட்டு பார்த்தோன்னே ரெண்டு பேரும் குட்டி தடவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, இதுக்கு நான் சாப்பாடு வைக்கிறத விட நீங்க தான்ப்பா டெய்லி வச்சுருந்தீங்க, நீங்க 2 குட்டியில் ஒரு குட்டி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்ல தூக்கிட்டு போ, இங்கே தானே இருக்கீங்க, தூக்கிட்டு போங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அந்த குழந்தைங்க சொல்லும், நான் வந்து கொஞ்ச நாள் அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணா நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்ட குழந்தைகளா அவங்க வருவாங்க அப்படின்னு யூமாவாசியோட அந்த ஒரு கதை முடியும். இது மறைமுகமா ஆட்டை நேசிக்கிறத பத்தியா சொல்லுது, அதுவும் சொல்லுது, ஆட்டை நேசிப்பது குறித்து இது சொல்லுது. ஆனால் தான் மறந்தும் கூட தவறையும் கூட ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அதனால அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்புங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அதையும் கொடுக்குது. அது ஆடா இருக்கலாம், சகோதரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இவ்வளோ போராடுறோம், தாத்தாவுக்கு மரியாதை கொடுன்னு சொல்றது தான்
அவர் வந்தா நீ என்ன தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு உறவுகளோட அன்பை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கும் வீட்டை பொறுப்பா எடுத்து நடத்துவதற்கு தானே நம்ம குழந்தைக்கு சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இது எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கிறோம். மொபைல் ஸ்கிரீன்ல இருந்து எப்படி கொண்டு வரதுன்னு இருக்கோம் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்மகிட்ட இருக்கிறது வேற ஏதாவது தீர்வுகள் இருக்கலாம், பின்னாடி வரலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஒரே தீர்வு அவங்கள்ட்ட குழந்தைகள்கிட்ட கதைகளை சொல்வதும் கதைகளை படிக்க வைப்பதும் அவர்களுடைய கதைகளை நம்ம கேட்பதும் அந்த கதைகள் வழியாக அவர்களை புரிந்து கொள்வதுமாக தான் இருக்கு. குழந்தைகளை ரொம்ப கொண்டாடுகிற ஒரு கவிதையோடு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். முகுந்த் நாகராஜன் சொல்லிட்டு ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்காரு. கவிதை வரிகள் கூட விட்டுருங்க, அந்த கவிதை எழுதியிருக்க அந்த தருணம் இருக்கு இல்லையா, குழந்தைகளை நாம் எப்படி கொண்டாடணுங்கிறதுக்கு அந்த கவிதை நீங்க உதாரணம். அது இணையத்தில் நீங்க இருக்குது அந்த கவிதை வரி கூட நீங்க எடுத்து பாருங்க. ஒரு குழந்தை அலமாரி பக்கத்துல நின்று விளையாண்டுட்டு இருக்கு. அது பார்க்கும்போது அலமாரி மேல ஒரு கண்ணாடி கோப்பை ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கும்போது அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை வச்சு விளையாடலாமா அப்படின்னு நினைக்குது. கொஞ்சம் எட்டி பார்க்குது, கைக்கு எட்டலை. கால் ரெண்டு காலையும் தூக்கி பார்க்குது, லைட்டா தொட முடியுது. அப்புறம் தொட்டு அந்த கண்ணாடி கோப்பை இழுத்துருது. இழுத்து கையில பிடிக்கிறதுக்குள்ளார தவறி கீழே விழுந்துச்சு. தவறி கீழே விழுந்து சுக்குனரா போயிடுச்சு. இந்த சத்தம் கேட்டு உள்ளார இருக்கிற அறையிலேருந்து அவங்க அம்மா வர்றாங்க. அந்த கண்ணாடி கோப்பை கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு காதில் விழுந்து அந்த அம்மா வர்றாங்க. விழுந்ததுக்கும் அவங்க அம்மா வருவதற்கும் சில நொடிகள் தான் ஆகும். இந்த சில நொடிகள்ல அந்த கண்ணாடி கோப்பை விழுந்ததுக்கான காரணத்தை அங்க சொல்லணும். அங்க காரணம் கேட்டு சரின்னு சொல்ல போறது கிடையாது. அங்க நடக்க போறது ஒரு விசாரணை. ஏன் எடுத்த, எப்படி உடைச்ச, அது விலை எவ்வளவு தெரியுமா, எங்க இருந்து வாங்கினது தெரியுமா, எவ்வளவு யாரு மதிப்புமிக்க ஒரு உறவினர் கொடுத்த கிஃப்ட் தெரியுமா, அப்படிங்க நடக்கிற குறுக்கு விசாரணை. ஒரு அந்த இடம் கூடம் ஒரு நீதிமன்றமா மாற போகுது. அந்த நீதிமன்றமா மாற போற இடத்துல அந்த சில நொடிகள்ல அந்த குழந்தை இந்த கண்ணாடி கோப்பை விழுந்ததுக்கான காரணத்தை, நியாயத்தை அவங்க அம்மாவிட சொல்லணும். அதுக்கான ஒரு காரணத்தை அந்த சில நொடிகள்ல அவங்க அந்த குழந்தை தயாரிக்கும். கண்ணாடி கோப்பை விழுந்துறதும் ஒரு அம்மா கேட்கறதுக்கு நடுப்புற இவர் அந்த சில நொடிகள்ல இவ்வளோ விஷயங்களை நம் குழந்தை யோசிக்கும். அவங்க அம்மா நிக்கிறாங்க, பார்வையில கேட்குறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி. விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த குழந்தை சொல்லுது, அந்த கோப்பை சொந்தமா விழுந்து உடைஞ்சிச்சு அப்படிங்க. சொந்தமா விழுந்து உடைஞ்சிச்சு. சொந்தமா விழுந்து உடைஞ்சிச்சுங்கிற ஒரு வார்த்தை சேர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த குழந்தை கொடுத்தது ஒரு பக்கம். அது அவங்களுடைய குழந்தை மேலேருந்து பொங்கி இந்த உலகத்துக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்த பெரிய பரிசு, பெரிய அன்பு பரிசு. ஆனால் அந்த அன்பு பரிசுன்னு அந்த அம்மா நினைச்சாங்க. அதுக்கு அடுத்தது முகுந்த் நாகராஜ் எழுதுவார், அந்த கவிதையை முடிக்கும் போது சொல்லுவாரு, அந்த கோப்பை விழுந்த இடம் காலியா இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு வருவாங்கல்ல, இங்க எதுவும் இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த இடத்துல சொந்தமா விழுந்து உடைந்த கோப்பைன்னு அவங்க பொண்ணு சொன்னதை அந்த இடத்துல வச்சு வருவோர் போவோரிடமெல்லாம் காட்டிக்கொண்டே இருந்தால் அம்மா அப்படின்னு எழுதுவார். குழந்தைகளை நாம் ரசிப்பதுக்கு இல்லையா, ரசிப்பது நம் முதல்ல ரசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்ம குழந்தைகளை ரசிக்க ஆரம்பிப்போம், கொண்டாட ஆரம்பிப்போம், கதைகள் சொல்லுவோம், கதைகள் கேட்போம். அந்த கதைகளை நம் நண்பர்களுக்கு சொல்லுவோம். நண்பர்களால் இணைந்த, கதைகளால் இணைந்த ஒரு உறவை நாம் ஏற்படுத்துவோம். சொந்தங்களால் ஏற்பட்ட உறவு இருக்கும், கதைகளால் நாம் ஒரு உறவை ஏற்படுத்துவோம். அது இந்நேரம் நீங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டிய நேரம். அது நாளைக்கு நேரம் உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில்நுட்ப மாய வலைகள் நம்மை எப்படி சுருட்டும், நாமும் நம்